ஹலோ விவாஸ், வணக்கம். நம்முடைய பர்வீன் கிச்சனில் இன்றைக்கி முக்கியமான ஒரு ட்ரிங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், அது என்னங்கிறத காட்டுறேன், அது எப்படி உண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன், அதனுடைய குணநலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், பாதாம் பிஷின். இது சிலர் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. பல பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் தான் இதை எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் பர்வீன் கிச்சன் சேனல் மூலமாக இது பற்றின பயன்களை நல்லா தெரிந்து கொண்டு நிச்சயமாக எல்லோரும் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது பாதாம் பிசின். பார்க்கும்போது இந்த பிசின் எப்படி இருக்குது பாருங்கள். கற்கண்டு எப்படி இருக்கும், கற்கண்டு இருக்கிற மாதிரி அப்படி கல் மாதிரி துண்டு துண்டாக இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கற்கண்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கலர் மாற்றமாக இருக்கும். இந்த பிசினோட நன்மைகள் நிறைய இருக்குது பார்த்துக்காங்க. குணநலங்கள் நிறைய இருக்குது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம மருத்துவ விஷயங்களில் முக்கியமான இடம் பெற்றிருக்குது இந்த பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் பற்றின ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கொரோனா வைரஸ் நேரம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வைரஸ் மூலமாக எவ்வளோ பேர் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் காரணம் நம்ம உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால தான். எப்போவுமே வலுவான ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா நோய் அட்டாக்கில் இருந்து நம்ம நிச்சயமாக பாதுகாக்கப்படுவோம். அதில் இருந்து நிவாரணம் டக்குன்னு வந்துடும். நமக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்ம பாதிக்கப்பட்டாலும் அதிலேருந்து வெளிவந்துடலாம் உடனே. காரணம், அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நம்ம உடம்புல வலுவாக இருக்கணும். அதுக்கான பொருள்கள் என்னென்ன சாப்பிடலாம், அந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எப்படி உடம்புல கூட்டிக் கொள்ளலாம், இந்த மாதிரியான கொரோனா காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுலையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பாதாம் பிசினோட நன்மைகள் பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஆதி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாதாம் பருப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ மருத்துவ இதில், அதே மாதிரி இந்த பிசினுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரவு நேரங்களில் ஊற வச்சிடணும். நம்ம இரவு நேரங்களில் ஊற வச்சுட்டு காலை நேரங்களில் அதை எடுக்கணும். எடுத்தோம்னு சொன்னால், அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த பாதாம் பிசினில் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கொஞ்சமான ஒரு அளவு எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற போட்டிங்கன்னா காலையில் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருங்கிறத காட்டுறேன். இது பாருங்கள், இரவு நேரம் ஊற வச்சது, காலையில் எந்த அளவுக்கு அது வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 கல் இருக்கும், அவ்வளோதான் போட்டேன். ஒரு 5 கல் அளவுக்கு இதில் ஊற போட்டேன். ஒரு 3/4 டம்ளர் தண்ணீரில் நான் ஊற போட்டேன். அது எப்படி வந்திருக்கு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், கோந்து மாதிரி இருக்கும், கம்முன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாதாம் பிசின் வந்து கோந்து மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கும். உங்களுக்கு பொறி பொறியாக அப்படியே இங்கே பாருங்கள், தண்ணியில் ஊறி பூக்கணக்க அப்படியே மேலே மலர்ந்து போய் நிற்கும். இதை நம்ம காலையில் எடுத்து குழந்தைகளுக்கு தண்ணீரில் சுகர் சேர்த்து சீனி சேர்த்துட்டு அது ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை மில்கில் கலந்து கொடுக்கலாம், இல்லை சும்மாவே சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். சுகர் உள்ளவங்க சர்க்கரை இல்லாமல் கூட சாப்பிடலாம். இப்படி பல வகையாக இதை உண்பது மூலமாக நமக்கு நிறைய நோய் நிவாரணங்கள் கிடைக்குது. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் பார்த்துக்காங்க. அக்காலம் தொட்டு இக்காலம் வரை சித்த மருத்துவத்தில் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சரி, இந்த பாதாம் பிசினுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு பார்த்துக்கங்க. இந்த பாதாம் பிசின் வந்து எந்த அளவுக்கு மனிதனோட உடம்பில் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், நெஞ்சு எரிச்சலில் இருந்து பாதுகாக்கப்படுதும், ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அது மட்டும் இல்லை, குழந்தை பெற்றவங்க, அதாவது புதுசாக குழந்தை பெற்ற பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்களோட வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய அசடுகளை வெளியேற்றுறதுக்கு, இன்னும் பல வகையான நன்மையான விஷயங்களுக்கு இந்த பாதாம் பிசின் உங்களுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, காயங்கள், அடிப்பட்ட காயங்களில் கூட அந்த காலத்தில் இதை மேலே பூசுவாங்களாம். பூசிச்சோன்னா அந்த காயத்தோட வலி கேட்குமா, அது மட்டும் இல்லை சீக்கிரம் அந்த புண்ணுகள் ஆறுறதுக்கு இது நல்ல வழி வகுக்குமா. இந்த மாதிரி சொல்லப்போனால் இதனோட பயன்கள் நிறைய இருக்குது, நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த கிளாஸில் ஊற வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி பூ மாதிரி மலர்ந்து இருக்குது. பால் முக்கியமாக எல்லா விதமான நோய்களுக்குமே எதிர்ப்பு சக்தி இந்த பாலில் இருக்குது. உங்களுக்கு இரவு நேரங்களில் இதை குடிச்சிட்டு படுக்கிறது மிகவும் நல்லது. தூக்கம் வர்றதுல இருந்து எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பாலில் இந்த பாதாம் பிசினில் ஒரு 4 ஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 4 ஸ்பூன் பாதாம் பிசின் போட்டுக்கொள்ளுங்க. சர்க்கரை 2 ஸ்பூன்,
ரோஸ் மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது கெமிக்கல்லையும் வருது உங்களுக்கு. பியூர் ரோஜா இதழில் இருந்து எடுக்கக்கூடிய பானமும் வருது. இதில் பல வகையான இது வருது. இது பியூர் ரோஸாவில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு லிக்விட் இது உங்களுக்கு. இது வந்து கெமிக்கல் ரோஸ் மில்க்கு. இது 2 வகையான ரோஸ் மில்க் வச்சுருக்கேன். நம்ம ஒரு சொட்டு லிக்விட் ஊற்றிருக்கோம். இதில் பாதாம் பிசினும் சர்க்கரையும் போட்டிருக்கோம். இந்த சம்மர் காலங்களில் மிகவும் சூடான கிளைமேட்டில் நம்ம இந்த மாதிரியான பானங்கள் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் இயற்கையான பொருள்கள் சாப்பிட விரும்புகிறவங்க ரோஸ் இதழ்களில் இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி பானங்கள் வருது உங்களுக்கு. அதுவும் வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறது சில இதில் தான் காட்டியிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் எலுமிச்சம்பழத்தில் கலந்து நம்ம இதை குடிக்கலாம். சப்ஸா விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சப்ஸா விதை ஊற வச்சு இதோட போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி பல வகையான விஷயங்களில் இதை கலந்து சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புக்கு மிகவும் நன்மை தரும். இது பார்த்திங்கன்னா பியூர் ரோஸ், இது பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்த ரோஸ் மில்க். இந்த 2லையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம பாதாம் பிசின் சேர்த்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. பார்த்துக்கோங்க, குழந்தைகளுக்கு நம்ம டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் கொடுக்கலாம். கூழ் குடிக்க விரும்பாதவங்க சும்மா சாதாரணமாக பாலில் கலக்கியும் கொடுக்கலாம். இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்கிறது மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு வைட்டமின் தேவையோ அந்த அளவுக்கு மினரல் சத்துக்களும் அதிகமாக தேவைப்படுது. பார்த்துக்கோங்க, அது எல்லாமே இந்த பாதாம் பிசினில் இருக்குது உங்களுக்கு. நான் இதில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சில விஷயங்களை தான் குறிப்பிட்டிருக்கேன். இன்னும் பல வகையான நோய்கள் இந்த பாதாம் பிசின் மூலமாக உங்களுக்கு குணமடையும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் இதை பாலில் கலக்கியிருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் பாலில் கலக்கியிருக்கேன். இது ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மில்கில் கலக்கியிருக்கேன், இது பியூர் ரோஸில் கலக்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியான பல வகையான பானங்களில் நம்ம கலக்கி இதை சாப்பிட முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில், பர்வீனுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.